இயேசுவின் அன்னை மரியாளுடன் சிலுவை பாதையை ஜெபிப்போம். ஒவ்வொருவரது வாழ்வுமே சிலுவை பாதையாக அமைவதில்லையா? துன்பங்கள், வீழ்ச்சிகள், காயங்கள், புறக்கணிப்புகள், தீர்ப்பிடல்கள், சாவு, அடக்கம், உயிர்ப்பு என்பவை எல்லோரது வாழ்விலும் ஏற்படுவதில்லையா? ஆண்டவர் இயேசு நடந்த அந்த சிலுவை பாதையை ஜெபிப்பது பல நூற்றாண்டுகளாக மேற்கொள்ளப்படும் ஒரு கத்தோலிக்க மரபாகும் என்பது மட்டுமன்றி அது எங்கள் வாழ்க்கை பாதையாகவும் மாற்றம் பெறுகிறது. இயேசுவின் தாயான மரியாள் அந்த முதல் சிலுவை பாதையில் நடந்து சென்றாள். கல்வாரியை நோக்கிய பயணத்தில் ஆண்டவர் இயேசு எதனை அனுபவித்தாரோ அதனை மரியாளின் கண்களூடாக இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அதன்பின் நடைமுறை ரீதியாக எமது தனிப்பட்ட வாழ்க்கையுடன் அதனை தொடர்புபடுத்த முயல்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் பாடுகளுக்குள் மிகவும் ஆழமாக பயணிப்பதே இங்கு முக்கியமானதாகும். ஆண்டவரின் பாடுகளில் அவ்வாறு ஆழமாக நாங்கள் பயணிக்கும் பொழுது எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கிறிஸ்து எப்படிப்பட்ட தியாகத்தை புரிந்தார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்வோம். அவ்வாறான ஒரு புரிதலை நாம் அடைகின்ற பொழுது கிறிஸ்துவையும் எமது சகோதர சகோதரிகளையும் ஆழமாக அன்பு செய்ய நாம் தலைப்படுவோம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் சொல்கின்றோம். அதேனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. நிலை 1. சாவுக்கு தீர்ப்பிடப்படும் இயேசு. வெள்ளிக்கிழமை விடியற் காலையிலேயே என் மகனை நான் பார்த்தேன். அவர்கள் அவரை பிடித்து கொண்டு போனதன் பின்னர் முதல் தடவையாக அப்போதுதான் அவரை நான் பார்த்தேன். அவரது தோளில் உரசல் காயங்களும் அவரது உடலிலிருந்து வடிந்தோடிக் கொண்டிருந்த இரத்தமும் எனது இதயத்தை வாளாய் ஊடுருவ எனது கன்னங்கள் வழியே கண்ணீர் துளிகள் வழிந்தோடின. எனது மகன் கொலை செய்யப்பட வேண்டுமா என்று தனது நீதி இருக்கையில் அமர்ந்திருந்து கூடியிருந்தவர்களை பார்த்து கேட்டார் பிலாத்து. அவனை சிலுவையில் அறையும். என்னைச் சூழ இருந்தவர்கள் உரக்க கத்தினார்கள். அதனை நிறுத்துமாறு அவர்களை இறந்து கேட்க எண்ணினேன். ஆனால் அதுதான் இறை திருவிழம் என்பதை உணர்ந்து மௌனத்தில் அங்கே நான் எனக்குள்ளேயே அழுதேன். செபம். ஆண்டவராகிய இயேசுவே, சாவுக்கான தீர்ப்பை உமக்கு அவர்கள் தந்த பொழுது உமது அன்னை அனுபவித்த வேதனையை என்னால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாதிருக்கிறது. ஆனால் இன்று அடுத்தவர் மட்டில் வெறுப்புணர்வை நான் கொண்டிருக்கும் பொழுது அவனை சிலுவையில் அறையும். அடுத்தவரை நான் தீர்ப்பிடும் பொழுது அவனை சிலுவையில் அறையும். உமக்கும் உமது அன்னைக்கும் துயர கண்ணீரை அது வரவழைக்கிறது. இயேசுவே, என்னை மன்னித்து விடும். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் சொல்கின்றோம். அதேனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. நிலை 2. சிலுவை சுமக்கும் இயேசு. எனக்குள்ளே சிறிதளவு பலம் பெற்றவளாக கூட்டத்துடன் சேர்ந்து சதுக்கத்தின் நுழைவாயிலுக்கு நடந்து சென்றேன். திடீரென திறந்தது ஒரு கதவு. எனது மகன் தட்டு தடுமாறி விழுந்தும் விழாததுமாக வெளியே வந்தார். அவரை பார்த்து
அவர் பின்னே காவலர்கள் சிரித்துக் கொண்டார்கள். பாரமான மரச்சிலுவையை ஆண்கள் இருவர் இழுத்து கொண்டு வந்து அவரது தோள்கள் மேல் தொப்பென்று போட்டார்கள். அதன்பின் வீதி வழியே அவரை நடத்திச் சென்றார்கள். அவரை நினைந்து நான் அடைந்த துயரத்துக்கு அளவே இல்லை. அவரிடமிருந்து அந்த சிலுவையை எடுத்து நானே தூக்கிச் செல்ல விரும்பினேன். ஆனால் அப்படித்தான் நிகழ வேண்டும் என்பது இறை திருவிழம் என எண்ணினேன். ஆகவே மௌனமாக நடந்து சென்றேன். செபம். ஆண்டவராம் இயேசுவே, எனது அயலவரின் வேதனை, தனிமை ஆகியவற்றைக் கண்டு கண்களை மூடிக்கொண்டதால் உமது சிலுவையின் பாரத்தை நான் இன்னும் அதிகரித்தேன். அடுத்தவர் பற்றி ஆவலாதி அவதூறு பேசியதற்காகவும் என்னோடு உரையாட விரும்பிய சிலரை தவிர்த்து விடுவதற்கு எப்போதும் சாக்கு போக்குகளை தேடிய பல தடவைகளுக்காகவும் என்னை மன்னித்தருளும். அடுத்தவரின் சிலுவைகளின் பாரத்தை குறைக்க எப்போதும் முயன்ற உமது அன்னையைப் போல நானும் இருக்கச் செய்யும். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் சொல்கின்றோம். அதேனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. நிலை 3. முதல் முறை தரையில் விழும் இயேசு. கல்வாரியை நோக்கி எனது மகன் தட்டு தடுமாறி நடந்து சென்ற பொழுது மிக நெருக்கமாக அவர் பின்னே நான் நடந்து சென்றேன். அந்த வேதனையில் அவரை பார்த்த பொழுது நான் அனுபவித்த வேதனை போல் ஒரு பொழுதுமே நான் வேதனைப்பட்டதில்லை. சிலுவை அவரது தோளை ஆழமாக அழுத்திக் கொண்டிருப்பதை பார்த்தேன். தடுமாறி நிலத்தில் அவர் விழுந்த பொழுது என் இதயம் நின்றுவிடும் போல இருந்தது. தடுமாறி முகங்குப்புற நிலத்தில் அவர் விழுந்த பொழுது பாரமான அந்த சிலுவை அவரது முதுகில் பொத்தென விழுந்தது. எனது அன்பு மகன் இறந்துவிட்டார் என்றே அக்கணப்பொழுதில் நான் நினைத்தேன். இப்போது எனது உடல் முழுவதுமே நடுங்கத் தொடங்கியது. பின்னர் காவலர்கள் அவரை காலால் உதைத்தார்கள். மெதுவாக எழுந்து மீண்டும் அவர் நடக்கத் தொடங்கினார். அப்படியிருந்த போதிலும் தொடர்ந்தும் அவரை கசையால் அடித்தார்கள். எனது உடலை கொண்டு அந்த கசையடியிலிருந்து அவரை காக்க விரும்பினேன். ஆனால் அதுதான் இறை விருப்பம் என்று உணர்ந்து கொண்டு மௌனமாக எனக்குள் அழுது கொண்டு நடந்து சென்றேன். செபம். ஆண்டவரே, நீர் கீழே விழுவதை எத்தனையோ தடவைகள் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் மரியாளைப் போலன்றி எந்தவித அக்கறையுமின்றி அங்கே உம்மை நான் அப்படியே விட்டு சென்றிருக்கிறேன். எத்தனை தடவைகள் மற்றவர்கள் தவறிழைத்த பொழுது அவர்களை பார்த்து நான் சிரித்திருக்கிறேன். என்னை விட வேறு விதமாக மற்றவர்கள் செயற்பட்ட பொழுது நான் கோபப்பட்ட தடவைகள் எத்தனை. உமது பாடுகள் முழுவதிலுமே உமது அன்னை மரியாள் உமக்கு உறுதுணையாக நின்றாள். அடுத்தவருக்கு உறுதுணையாக இருந்து உமக்கு துணையாக நிற்கும் அருளை எனக்கு தாரும். ஆண்டவரே, என்மேல் இரக்கம் வையும். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் சொல்கின்றோம். அதேனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. நிலை 4. வேதனையால் துடிக்கும் தன் அன்னையை சந்திக்கும் இயேசு. அந்த சனக்கூட்டத்தை ஊடறுத்துச் சென்று எனது மகனுக்கு அருகாக நான் நடந்து சென்றேன். மக்களின் கூச்சல்கள் நடுவே அவரை நான் கூப்பிட்டேன்.
நடந்து சென்று கொண்டிருந்த அவர் உடனே அவ்விடத்தில் நின்றார். எங்கள் இருவரது கண்களும் சந்தித்தன. எனது உள்ளத்து வேதனை கண்ணீரால் எனது கண்கள் நிறைந்திருந்தன. துயரமும் குழப்பமும் நிறைந்த கண்ணீரால் அவரது கண்கள் நிறைந்திருந்தன. எதுவுமே செய்ய முடியாதவளாக அங்கே நான் நின்று கொண்டிருந்தேன். தைரியமாக இருங்கள் அம்மா, இவை எல்லாவற்றிலும் ஓர் இறுதி இலக்கு இருக்கிறது என்று தனது கண்களால் அவர் எனக்கு சொல்வது போல் இருந்தது. தட்டு தடுமாறி தொடர்ந்தும் அவர் நடந்தார். எனக்குள்ளே மௌனமாகச் செபித்து கொண்டே நானும் அவரது அடி தொடர்ந்தேன். செபம். ஆண்டவராகிய இயேசுவே, உமது கண்களை எனது கண்கள் பல தடவைகள் சந்தித்த பொழுதும் அந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் நான் என் முகத்தை திருப்பிச் சென்றதற்காக என்னை மன்னித்துக் கொள்ளும். நான் விரும்பியபடி காரியங்கள் நடைபெறாத பொழுதும், சிறிய வசதியீனங்களை நான் பெரிதாக அலட்டிக் கொண்ட பொழுதும், அல்லது எனது உள்ளத் துணிவை நான் இழந்த பொழுதும், நான் துணிவாக இருக்க வேண்டுமென்ற உமது அழைப்பை புறக்கணித்ததற்காக என்னை மன்னித்தருளும். ஆம் ஆண்டவரே, எமது கண்கள் பல தடவைகள் சந்தித்திருக்கின்றன. ஆனால் அவற்றால் தான் பயன் என்னவோ? திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் சொல்கின்றோம். அதேனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. நிலை 5. சீமோனின் உதவியுடன் சிலுவை சுமக்கும் இயேசு. அந்த பாரிய சுமையை எனது மகன் தூக்கிச் செல்ல முயன்ற பொழுது எதுவுமே செய்ய முடியாத நிலையில் அவர் இருப்பதை என்னால் உணரக்கூடியதாக இருந்தது. ஒவ்வொரு அடியையும் அவர் எடுத்து வைத்த பொழுது அதுதான் அவரது கடைசி அடியாக இருக்கும் என்று நான் நினைத்தேன். அவரது வேதனை ஒவ்வொன்றையும் எனது இதயத்தில் நான் அனுபவித்தேன். இவையெல்லாம் உடனே முடிந்துவிட வேண்டும் என்று நான் விரும்பினேன். இயேசுவுக்கு அருகாக அப்போது ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. கூட்டத்தில் இருந்து விருப்பமில்லாத ஒரு மனிதனை காவலர்கள் இழுத்து வந்தார்கள். எனது மகனின் சுமையின் பாரத்தை குறைப்பதற்காக சிலுவையின் பின்பக்கத்தை தூக்குமாறு அவனை அவர்கள் கட்டாயப்படுத்தினர். எதற்காக அப்படி செய்கிறீர்கள் என்று காவலர்களை அவர் வினாவினார். ஆனால் அதற்கான காரணம் எனக்கு தெரியும். எனவே எதுவும் பேசாது நானும் நடந்தேன். செபம். ஆண்டவராம் இயேசுவே, உமக்கு உதவுவதற்கு பல தடவைகள் நான் மறுத்திருக்கின்றேன். உமது வார்த்தை தொடர்பாக பல தடவைகள் நான் கேள்வி எழுப்பி தன்னலம் நிறைந்த மனுஷியாக நான் வாழ்ந்திருக்கிறேன். சீமோனைப் போல அல்ல, கீழ்ப்படிதலுடன் மௌனமாக உம்மை பின்தொடர்ந்த உமது அன்னை மரியாளைப் போல இருக்க எனக்கு உதவி அளித்தருளும். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் சொல்கின்றோம். அதேனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. நிலை 6. வெரோனிக்காவின் அன்பில் ஆறுதல் அடையும் இயேசு. இயேசுவுக்கு மிகவும் அருகாக தொடர்ந்து நான் நடந்து கொண்டிருந்த பொழுது காவலர்களை தள்ளிவிட்டு ஒரு பெண் முன்னே ஓடிச் சென்றாள். தனது தலையை மூடியிருந்த துணியை எடுத்து வியர்வையாலும் இரத்தத்தாலும் தோய்ந்திருந்த எனது மகனின் முகத்தை துடைக்கத் தொடங்கினாள். காவலர்கள் உடனே அவளை பின்னுக்கு இழுத்தார்கள்.
அவருக்கு ஏன் இப்படிச் செய்கிறீர்கள் என்று அவள் கேட்பது போல இருந்தது. எனக்கோ காரணம் தெரிந்திருந்தது. விசுவாசம் தந்த உறுதியுடன் மௌனமாக நான் நடந்தேன். செபம். ஆண்டவரே, அதிகபட்சமாக தன்னால் எதைச் செய்ய முடிந்ததோ அதனை இந்த பெண் உமக்குச் செய்தாள். இதற்கு எதிர்மாறாக கொடுப்பதை விட அதிகமாக எடுக்கவே நான் விரும்பினேன். அடுத்தவர்க்கு கொடுப்பதன் மூலம் உமக்கு கொடுப்பதற்கு எனக்கும் பல சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்றன. ஆனால் நானோ அவற்றையெல்லாம் கடந்து சென்றேன். என் மீட்பரே, ஏன் என்று கேட்காமல் என்னிடம் உள்ள அனைத்தையும் உமக்கு தருவதற்கு எனக்கு உதவி அளித்தருளும். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் சொல்கின்றோம். அதேனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. நிலை 7. இரண்டாம் தடவை தரையில் விழும் இயேசு. மீண்டும் எனது மகன் கீழே விழுந்தார். அவர் இறந்துவிடக் கூடும் என்று எண்ணிய பொழுது மீண்டும் வேதனையால் நான் வெதும்பினேன். அவரை நோக்கி நான் நடக்கத் தொடங்கினேன். ஆனால் போர் வீரர்கள் என்னை தடுத்து நிறுத்தினார்கள். மீண்டும் எழுந்த அவர் தடுமாறிக் கொண்டே தொடர்ந்தும் நடந்தார். எனது மகன் தரையில் விழுவதையும் மீண்டும் எழுந்து நடப்பதையும் பார்த்த பொழுது தாங்கொண்ணா துயரத்தை நான் அனுபவித்தேன். ஆனால் இது இறைவன் விருப்பம் என்பதை உணர்ந்த பொழுது எதுவும் பேசாது தொடர்ந்து நடந்து சென்றேன். செபம். ஆண்டவரே, அங்கிருந்தவர்கள் நடுவில் உம்மை எண்ணி அதிகம் வேதனைப்பட்ட பொழுதிலும் பிரமாணிக்கமுள்ள ஒரு சீடத்தியாக உமது அன்னை தொடர்ந்தும் நடந்தாள். எனது பாவங்களின் காரணமாக பல தடவைகளில் நான் உம்மை விட்டு விலகிச் சென்றிருக்கின்றேன். அது மட்டுமின்றி மற்றவர்கள் உம்மை விட்டு விலகிச் செல்லவும் காரணமாக இருந்திருக்கின்றேன். என்மேல் இரக்கம் காட்டும்படி உம்மை இறந்து கேட்கின்றேன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் சொல்கின்றோம். அதேனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. நிலை 8. வழியில் பெண்களோடு பேசும் இயேசு. ஆண்டவர் இயேசு முன்னே செல்ல அவருக்கு சில அடிகள் பின்னே நான் சென்று கொண்டிருந்தேன். திடீரென அவர் தரித்து நிற்பதை பார்த்தேன். தனது நிலை கண்டு பரிதாபப்படுபவர்களிடம் எனக்காக கண்ணீர் சிந்த வேண்டாம் என்று அந்த பெண்களிடம் அவர் சொன்னார். மெசியாவாக அவரை ஏற்றுக்கொள்ளும் மிக அரிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்திருந்தது. ஆனால் ஏனையோரைப் போலவே அவர்களும் மெசியாவாக அவரை ஏற்க மறுத்தார்கள். அவர்கள் தங்களுக்காகவே கண்ணீர் சிந்த வேண்டுமென்றும் அந்த கண்ணீர் அவர்களது உளமாற்றத்தின் கண்ணீராக மாற வேண்டும் என்றும் அவர் அவர்களை கேட்டுக்கொண்டார். சாவை நோக்கி அவரது பயணத்துக்கும் உளமாற்றத்துக்கும் இடையே உள்ள தொடர்பை அவர்களால் ஊகிக்க முடியவில்லை. ஆனால் நானோ அதை தெளிவாக புரிந்து கொண்டிருந்தேன். எனவே மௌனமாக தொடர்ந்து நடந்தேன். செபம். எனது மீட்பரே, இந்த பெண்களைப் போலவே நானும் அடுத்தவர்கள் தவறுகள் கண்டு அவர்கள் மேல் பரிதாபப்பட்டிருக்கின்றேன். ஆனால் மிகவும் அரிதாகவே எனது சொந்த பாவங்களை நான் உணர்ந்து மன்னிப்பை வேண்டியிருக்கின்றேன்.
ஆண்டவரே, இந்த பெண்கள் வழியாக ஒரு பாடத்தை எனக்கு கற்பிக்கிறீர். எனது பார்வையற்ற தன்மைக்காக என்னை மன்னித்துவிடும். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் சொல்கின்றோம். அதேனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. நிலை 9. மூன்றாவது தடவை தரையில் விழும் இயேசு. இயேசுவின் மூன்றாவது விழுகை தாங்கொண்ணா வேதனையை எனக்கு தந்தது. கற்கள் நிறைந்த தரையில் அவர் வீழ்ந்தது மட்டுமன்றி, இப்போதோ சிலுவைச் சாவின் குன்றின் உச்சிக்கே அவர் வந்துவிட்டார். போர் வீரர்கள் அவரை நோக்கி கூச்சலிட்டார்கள். வார்த்தைகளால் அவரை அவமானப்படுத்தினார்கள். கடைசியில் அவரை இழுத்துக்கொண்டே போனார்கள். அடுத்து அவருக்கு அவர்கள் செய்ய போவதை எண்ணிய பொழுது எனது இதயம் துடிதுடித்தது. ஆனால் இவையெல்லாம் நடந்தேற வேண்டும் என்பது எனக்கு தெரியும். ஆகவே தான் மௌனமாக அவர் பின்னே குன்றில் ஏறிச் சென்றேன். செபம். என் அன்பான இயேசுவே, பல தடவைகள் அடுத்தவருக்கு உதவ எனது கரங்களை நான் நீட்டி இருக்கின்றேன். ஆனால் அவை சிறு அசௌகரியங்களை அல்லது வேதனையை தந்த பொழுது சாக்கு போக்குகளை சொல்லி அவர்களை நான் கைவிட்டுச் சென்றிருக்கின்றேன். உமது அன்னை மரியாளைப் போல இருப்பதற்கு எனக்கு உதவியருளும் ஆண்டவரே. எனது உதவிக்கரம் யார் யாருக்கெல்லாம் தேவையோ அவர்களிடமிருந்து அக்கரத்தை மீண்டும் எடுக்காதிருக்க எனக்கு உதவும் ஆண்டவரே. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் சொல்கின்றோம். அதேனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. நிலை 10. ஆடைகள் களையப்படும் இயேசு. சிலுவையின் பாரத்திலிருந்து எனது மகன் இறுதியாக விடுவிக்கப்பட்ட பொழுது அவருக்கு சற்று ஓய்வு கிடைக்கும் என்று நான் எண்ணினேன். ஆனால் காவலர்களோ உடனடியாகவே இரத்தம் தோய்ந்திருந்த அவரது தோளிலிருந்து ஆடைகளை உரித்தெடுக்கத் தொடங்கினார்கள். இவ்வாறான வேதனையில் எனது மகனை பார்ப்பதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாதிருந்தது. ஆனால் இப்படித்தான் நிகழ வேண்டும் என்பதை நான் ஏற்கனவே அறிந்திருந்தேன். அதனால் அருகில் நின்று அமைதியாக அழுதேன். செபம். ஆண்டவரே, எனக்கேயுரிய முறையில் நானும் உமது ஆடைகளை களைந்து உம்மை நிர்வாணமாக்கியிருக்கின்றேன். விவேகமற்ற பேச்சுக்களின் மூலம் இன்னொருவரின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தி இருக்கின்றேன். எனது முன் சார்பெண்ணத்தால் அடுத்தவரின் மாண்பை களைந்திருக்கின்றேன். இயேசுவே, எத்தனையோ வழிகளில் மற்றவர்களுக்கு நான் ஏற்படுத்திய காயங்கள் ஊடாக உமது மனம் நோக நடந்திருக்கின்றேன். எல்லா மனிதரிலும் உம்மையே நான் காண எனக்கு உதவியை தந்தருளும். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் சொல்கின்றோம். அதேனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. நிலை 11. சிலுவையில் அறையப்படும் இயேசு. சிலுவையின் மேல் அவரை தூக்கி வீசினார்கள். அவரோ ஆணிகளால் அறையப்பட தன்னை கையளித்தார். அவரது கரங்களை கால்களை ஆணிகள் துளையிட்ட பொழுது அதனால் ஏற்பட்ட வேதனையை எனது இதயத்தில் நான் அனுபவித்தேன். தொடர்ந்து சிலுவையை அவர்கள் தூக்கி நிறுத்தினார்கள்.
நான் அதிகமாக அன்பு செய்த எனது மகன் அங்கே தனது மண்ணுலக வாழ்வின் இறுதிக் கணங்களோடு போராடிக் கொண்டிருந்தார். அங்கு நின்றவர்கள் அவரை பரிகசித்தார்கள். இது நடக்க வேண்டும் என்பதை நான் அறிந்திருந்தேன். அங்கே நின்றவாறே மௌனமாகச் செபித்தேன். செபம். ஆண்டவரே, எப்படிப்பட்ட வேதனையை எனக்காக நீர் எதிர்கொண்டீர். என்மேல் வைத்த அன்புக்காக தனது ஒரே மகன் சாவதைக் கண்டு உமது அன்னை சந்தித்த துயரம் எத்தகையது. ஆனால் ஆண்டவரே, எனது பாவங்களை எண்ணி நான் உளம் வருந்தும் வேளையில் என்னை மன்னிக்க நீங்கள் இருவருமே ஆயத்தமாக இருக்கிறீர்கள். எனவே எனது பாவங்களிலிருந்து வெளியே வர எனக்கு உதவியை தாரும் ஆண்டவரே. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் சொல்கின்றோம். அதேனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. நிலை 12. சிலுவையில் சாகும் இயேசு. தனது கண்களுக்கு முன்னே தனது மகன் இறப்பதை பார்ப்பதை விட பெரிய வேதனை எந்த அன்னைக்கு உண்டு? இந்த மீட்பரை பெற்றெடுத்து உலகுக்கு ஈந்த நான், அவர் வளர்ந்து வருவதை பார்த்த நான், தனது தலையைச் சாய்த்து அவர் இறந்த பொழுது சிலுவையின் அடியில் எதுவுமே செய்ய முடியாத நிலையில் நின்று கொண்டிருந்தேன். அவரது இந்த உலகத்து வேதனை முடிவுக்கு வந்துவிட்டது. ஆனால் நானோ ஒரு பொழுதுமே சந்தித்திராத வேதனையை அனுபவித்தேன். இதுவே இறைவனின் திருவுளம். அதனை நான் ஏற்க வேண்டியிருந்தது. எனவே அங்கே நின்று கொண்டே எனக்குள் அழுது புலம்பினேன். செபம். எனது இயேசுவே, உமக்கும் அடுத்தவர்க்கும் எனது பாவங்கள் தந்த வேதனைக்காக என் மீது இரக்கம் வையும். உமது மாபெரும் அன்பு செயலுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். உமது நண்பர்களுக்காக உமது உயிரை கொடுப்பதே உண்மையான அன்பு என்று ஏற்கனவே நீர் சொல்லியிருக்கிறீர். எப்போதும் உமது நண்பனாக நண்பியாக நான் இருக்கச் செய்யும். எனது வாழ்வை மற்றவர்களுக்காக வாழவும் உமக்கு வருத்தம் தராதிருக்கவும் எனக்கு கற்றுத்தாரும். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் சொல்கின்றோம். அதேனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. நிலை 13. சிலுவையிலிருந்து இறக்கப்படும் இயேசு. கூடிய மக்கள் கூட்டம் கலைந்து விட்டது. சத்தங்கள் அடங்கிவிட்டன. இயேசுவின் நண்பர்களில் ஒருவரோடு அமைதியாக அங்கு நின்று கொண்டிருந்த நான், இறந்த எங்கள் மீட்பரும் எனது மகனுமாகிய இயேசுவை ஏறெடுத்து பார்த்தேன். 2 ஆண்கள் அப்போது இயேசுவின் உடலை சிலுவையில் இருந்து இறக்கி எனது கரங்களில் வைத்தார்கள். மிகவும் ஆழமான ஒரு வேதனை அப்போது என்னை ஆட்கொண்டது. அதே நேரம் ஆழமான ஒரு மகிழ்வையும் எனக்குள்ளே நான் அனுபவித்தேன். எனது மகனை பொறுத்தவரையில் அவரது சாவு கொடுமையானது. அதே நேரம் அந்த சாவு எங்கள் எல்லோருக்கும் வாழ்வை தந்தது. இப்படித்தான் நடக்க வேண்டும் என்பதை நான் அறிந்திருந்தேன். எனவே தான் மௌனமாகச் செபித்தேன். செபம். ஆண்டவரே, உமது பாடுகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன. உம்மை விட்டுவிட்டு பாவத்தை நான் தேர்வு செய்யும் பொழுதெல்லாம்
அந்த பாடுகள் தொடர்கின்றன. உமது சிலுவைச் சாவில் எனக்கு பங்குண்டு. இப்போதோ எனது முழு இதயத்தோடும் உமது மன்னிப்பை இறந்து நிற்கின்றேன். உமக்கும் உமது அன்னைக்கும் உகந்த ஒரு வாழ்வை வாழ எனக்கு அருளை தாரும். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் சொல்கின்றோம். அதேனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. நிலை 14. கல்லறைக்குள் அடங்கும் இயேசு. இயேசுவின் உடலை ஒரு கல்லறைக்கு கொண்டு வந்தோம். எனக்குள்ளே அழுது கொண்டும் எனக்குள்ளே மகிழ்ந்து கொண்டும் அங்கே அதனை நானே ஒழுங்குபடுத்தினேன். எனது அன்பு மகனை இறுதியாக ஒரு தடவை பார்த்துவிட்டு அவ்விடத்தை விட்டு நான் சென்றேன். பின்னர் கல்லறையை அவர்கள் மூடினார்கள். அவ்விடத்தை விட்டு செல்வதற்கு முன்பாக இதுதான் இறைவனின் திருவிழம் என்பதை மீண்டும் ஒரு தடவை உணர்ந்து கொண்டேன். உனக்காகவே அப்படி நடக்க வேண்டியிருந்தது. விசுவாச உறுதியுடன் அமைதியாக காத்திருப்பேன். செபம். ஆம் ஆண்டவரே, இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்பது உமது விருப்பம். ஏனென்றால் நீர் என்னை அன்பு செய்கிறீர் என்பதற்காகவன்றி வேறெதற்காகவும் அல்ல. நீர் கேட்பதெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்பதையே. அவ்வாறான வாழ்வு இலகுவானதாக இருக்குமென்று ஒரு பொழுதுமே நீர் சொன்னதில்லை. பாவத்தை விட்டு விலகி எனது சகோதரர்களிலும் சகோதரிகளிலும் உமக்காக மட்டுமே வாழ விரும்புகிறேன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் சொல்கின்றோம். அதேனென்றால் உமது திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. நிலை 15. இறந்தவர்களிடமிருந்து எழுப்பப்படும் இயேசு. எங்கள் அனைவருக்காகவும் எனது மகன் புரிந்த தியாகத்துக்கு நான் நன்றியாக இருக்கின்றேன். இருப்பினும் நான் ஆழமாக அன்பு செய்த எனது மகன் இல்லாது வாழும் வெறுமையை நான் உணர்கின்றேன். ஆனால் 2 நாட்களின் பின் அந்த வெறுமை உணர்வோ எண்ணி பார்க்க முடியாத வகையில் நிறைவு செய்யப்பட்டது. சாவில் நின்று அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். புதிய வாழ்வின் கதவுகளை எங்கள் மீட்பர் திறந்து விட்டிருக்கிறார். அப்படித்தான் நடக்க வேண்டும் என்பது இறை திருவுளம். ஏனென்றால் சாகாத அந்த அன்பு உனக்காக இதைவிட குறைவானது எதையும் செய்யாது. என்றும் மகிழ்ந்து கொண்டாடுவோம், மௌனத்தில் அல்ல. செபம். எனது மீட்பரே, உமக்கு நன்றி. எனது பாவ நிலையிலிருந்து மீண்டெழுவதற்கு எனக்கு உதவுகின்ற எல்லையில்லாத அந்த அன்புக்கு நன்றி. முன்னரை விட சிறந்ததோர் வாழ்வை மீண்டும் வாழ நான் முயல்வேன். அந்த அன்பை என் மனக்கண் முன்னே என்றும் வைத்திருக்க எனக்கு உதவும். சாவிலிருந்து உயிர்த்தெழுந்த என் மீட்பரின் அன்னையே, உம்மைப் போல இருக்கவும் அத்துடன் அடுத்தவர் மட்டில் நான் காட்டும் அன்பின் வழியில் அவரையே அன்பு செய்யவும் எனக்கு கற்றுத் தாரும். ஆமேன்.